அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின். அமைச்சர்கள் கொடியேற்றியும் விழா அரங்கையும் திறந்து வைத்தனர். திராவிட மாடல் ஆட்சியில் அனைவரின் நம்பிக்கைக்கும் மதிப்பு அளிக்கப்படும். அறநிலையத்துறை சாதனைகளின் மகுடம் தான் அனைத்துலக மாநாடு என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம். பழனியில இந்த மாநாட்டை இந்து சமய அறநிலையத்துறை நடத்துவது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கும். அதுல உயர்வு தாழ்வு இல்லை. அந்த நம்பிக்கைகளுக்கு திராவிட மாடல் அரசு எப்பவும் தடையா இருந்தது இல்லை. அது மட்டுமல்ல, அனைவரது நம்பிக்கைக்கும் நன்மை செய்து தரக்கூடிய அரசாகவும் செயல்பட்டு வருது. தமிழகம் முழுவதும் கூலி பயன்பாடு அதிகரித்துள்ளதாக காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் புகார். போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 53,560 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை அடுத்த கேளம்பாக்கத்தில் 3 செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்ந்த ரூமி ராக்கெட். மீண்டும் பயன்படுத்தும் வகையில் ரீயூசபிள் ராக்கெட் வடிவமைப்பு. கனமழையால் கும்பக்கரை அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. 13வது நாளாக அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. அசாம் மாநிலத்தில் 14 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். காவல்துறையின் பிடியிலிருந்து தப்பிய குற்றவாளி குளத்துக்குள் விழுந்து உயிரிழப்பு. சர்வதேச மற்றும் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றார் ஷிகர் தவான். தக்க வளமாக இருந்த ரசிகர்கள் உள்ளிட்ட அனைவரது அன்புக்கும் நன்றி என நெகிழ்ச்சி. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் 2 பொறுப்பாளர்கள் மீது மான நஷ்டஈடு தொடர IPS அதிகாரி வருண்குமார் முடிவு. எக்ஸ் சமூக வலைதளத்திலிருந்து தற்காலிகமாக விலகுவதாகவும் அறிவிப்பு. பழனியில் அனைத்துலக மாநாடு தொடக்கம். மாநாட்டை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து உரை. திருப்பூரில் லஞ்சம் பெற்ற மாநகராட்சி இளநிலை பொறியாளர் கைது செய்யப்பட்டு 1 லட்சம் ரூபாய் பறிமுதல். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி நடவடிக்கை. நாமக்கல் அருகே அரசு பள்ளியில் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதில் ஒரு மாணவன் உயிரிழப்பு. போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடம் தொடர்ந்து விசாரணை. 100 நாள் வேலை திட்டத்தில் 7 கோடி பேரின் உரிமை அட்டைகள் ரத்து. கிராமப்புற மக்களுக்கு பிரதமர் மோடி செய்துள்ள துரோகத்தின் சாட்சி என காங்கிரஸ் தலைவர் கார்கே குற்றச்சாட்டு. ராஜஸ்தான் மாநிலத்தின் நகைக்கடையில் புகுந்து கொள்ளையர்கள் துணிகரம். நகைக்கடை அதிபரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு நகைகளுடன் தப்பி ஓட்டம். பிரதமர் மோடியை கண்டதும் உணர்ச்சி வசப்பட்ட உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. போரின் கொடூரத்தை விவரித்த போது ஜெலன்ஸ்கியை ஆசுவாசப்படுத்திய பிரதமர் மோடி. ரஷ்யாவிடம் இந்தியா எரிபொருள் வாங்குவது குறித்து மோடியுடனான பேச்சுவார்த்தையில் குறிப்பிட்ட ஜெலன்ஸ்கி, நியாயமான மற்றும் நிலையான விலை காரணமாகவே ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் கொள்முதல் செய்யப்படுவதாக ஜெய்சங்கர் பதில். பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு தொடர்பாக அமெரிக்க அமைச்சருடன் ராஜ்நாத் சிங் பேச்சுவார்த்தை. இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு தொழில்துறை தொடர்பாக 2 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. ஜம்மு காஷ்மீரில் முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் 24 பகுதிகளில் வேட்புமனு தாக்கல் தீவிரம். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.